அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். சமீபத்திய நம்முடைய வகுப்புகளில் அணி இலக்கணம் குறித்த சிந்தனைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அணி இலக்கணம் தொடர்பாக தண்டி அலங்காரம் என்கிற நூலிலிருந்து செய்திகளை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அணி இலக்கணம் குறித்து இன்றைய வகுப்பில் தொல்காப்பியர் கூறுகிற செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு இலக்கிய படைப்பு, அந்த இலக்கிய படைப்பை படைக்கிற போது எப்படியெல்லாம் அழகுகள் அதில் அமைய படைக்கலாம் என்பதை முன்னோர்களின் படைப்பில் இருந்து ஒரு சாரத்தை எடுத்து தண்டியார் அவர்கள் தண்டிய அலங்காரம் என்கிற நூலின் வழியே கொடுத்திருக்கிறது. இதற்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்பட்ட இந்த தொல்காப்பியத்துல எடுத்து சொல்லுக்கு தனியே 2 அதிகாரங்களையும், அதில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்களையும் வகுத்து அந்த செய்திகளை மிக விரிவா பேசுறார். ஆனா இந்த அணி இலக்கணத்தையும் யாப்பிலக்கணத்தையும் அகப்பொருளையும் புறப்பொருளையும் இந்த 4ஐயுமே பொருளதிகாரத்துல பேசுறார். இந்த பொருளதிகாரத்துல தொல்காப்பியர் யாப்பு பற்றி பேசுகிற போது மிக விரிவா 200க்கும் மேற்பட்ட நூற்பாக்கள்ல ஒரு தனி நூல் எனத்தகும் அளவிற்கு அந்த இலக்கணத்தை மிக விரிவா பேசுறார். ஆனா அணி இலக்கணம் என்று வரும்போது தொல்காப்பியர் அந்த அளவுக்கு விரிவாக பேசவில்லை. ஒருவேளை பேசி இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு கிடைக்கல. நமக்கு கிடைத்திருப்பதெல்லாம் தண்டியார் குறிப்பிடுகிற பிற்காலத்தில் குறிப்பிட்ட 35 வகை அணிகள். அதிலே ஓமவியல் என்கிற ஒரு நிலையை பற்றி மட்டும்தான் அவர் பேசுறாரு. அந்த ஓமவியலுக்கு உள்ளாக கூடுதல் செய்திகளை எல்லாம் சொல்றார். இந்த ஓமைகளை சொல்லும் போது அக இலக்கியத்துல ஓமைகளை சொல்லுகிற போது அந்த தலைவன், தலைவி, தோழி, இவங்கெல்லாம் என்னென்ன ஓமைகளை எல்லாம் பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு செய்தியை எல்லாம் தொல்காப்பியர் இந்த ஓமவியல்ல பதிவு செய்கிறார். ஆனால் எப்படியானாலும் ஒட்டுமொத்தமாக தொல்காப்பியர் அவர்கள் அந்த ஓமை, ஏன்னா சங்க இலக்கியத்திலே அந்த ஓமை என்பதுதான் மிக பரவலாக இருந்திருக்கு. இரண்டாவது, ஒரு பாமர மக்களிடம் பேசுகிற போது கூட எந்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டாலும் அதற்கு ஓமையாக ஒன்றை சொல்லுகிற போது அது மிகுந்த தெளிவான ஒரு பொருளை, ஆழமான ஒரு பதிவை அது ஏற்படுத்தும் விதமா அமைந்திருக்கும். மற்ற அணிகள் எல்லாம் இயல்பாக அமைந்திருக்கலாம், ஆனா அதை ஒரு பெரிய அளவில் அவர் முதன்மைப்படுத்தல. எத்தனை அணிகள் அமைந்திருந்தாலும் அதிலே அந்த ஓமை என்று சொல்லுவது என்பது ஒரு பெரிய பதிவை, தாக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த அளவிலே இவர் ஓமவியலை முக்கியமாக கருதி படைத்திருக்கலாம் என்று எண்ண தோன்றும். ஒரு கருத்தை பாடலில் அமைக்கிற போது அது இயல்பாக எல்லோருக்கும் புரிகிற வகையிலே இருந்தா அதை தன்மை அணி என்று சொல்லிட்டாங்க. அதுவே அதை ஒத்த மற்றொன்றோடு சேர்த்து தொடர்பு படுத்தி சொல்லுகிற போது அதை ஓமை என்கிற வகையில, ஓமைக்கும் ஓமயத்திற்கும் ஒரு வேற்றுமே இல்லாம ஒரு துணிந்த முடிவாக இதுதான் அது, அதுதான் இது என்கிற ஒரு பொருள் வெளிப்படும் போது அதையே உருவகம் என்று அமைக்கிறோம். பிறகு ஒரு இடத்துல இருக்கிற சொல் பல இடங்களிலும் சென்று ஒரு பொருளை கொடுத்தால் அதை விளக்கு அணி என்கிற பாகுபாட்டிற்குள் பார்க்கிறோம். பிறகு முன்னர் வந்த ஒரு சொல்லோ பொருளோ அதற்கு அடுத்தும் பல இடங்களில் வருமாறு செய்யுள் அமைந்தால் அதை பின்வரு நிலையணி என்று சொல்லலாம் என்கிறார்.
இதுல முன்னோர்கள் சொன்ன செய்திகள் என்கிற அளவிலே தண்டியாருடைய கருத்துக்களை மையப்படுத்தி நாம சிந்திக்கிறோம். இயல்பா ஒரு செய்யுள், அந்த செய்யுள்ல பொருளை அமைக்கிற போது எப்படியெல்லாம் அமைக்கலாம், அணி இலக்கணமாக அந்த அணி வகைகளை பார்த்து அதற்கான விளக்கங்களை படிப்பது ஒரு நிலை. ஆனால் ஒரு செய்யுளை நாம் படைக்கிற போது, அந்த செய்யுளுக்குள்ளாக ஒரு கருத்தை அமைக்கிற போது எப்படியெல்லாம் அமைக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் நாம இந்த அணி இலக்கணம் வாயிலா தெரிஞ்சுக்கலாம். ஒன்றை அடுத்தவர்களுக்கு எளிமையாக புரிய வைப்பதற்காக அல்லது ஒன்றினுடைய சிறப்பை உணர வைப்பதற்காக அதை உலகமறிந்த மற்றொரு பொருளை எடுத்துக்காட்டி விளங்க வைப்பாங்க. அப்படி செய்வதுதான் வேற்று பொருள் வைப்பு அணி என்று பார்க்கிறோம். பிறகு ரெண்டு பொருள்களை சமமாக பார்க்கப்படுகிற இரண்டை அதற்குள்ளாக ஒரு உயர்வு தாழ்வு பள்ளம் மேடு என்பது போல வேறுபடுத்தி காண்பிக்கக்கூடிய அந்த நிலையை வேற்றுமை அணி என்று பார்க்கிறோம். இரண்டாவது, ஒரு செயலுக்கான காரணத்தை குறிப்பாக புலப்படுத்தும்படியா வெளிப்படையாக சொன்னா அந்த மேன்மை போயிடும். எப்பவுமே ஒரு நம்ம கிட்ட ஒரு சிறப்பை தக்க வைக்கணும் அப்படின்னா சற்று அமைதி காக்கும். அதை வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பாக ஒன்றை புலப்படுத்தும். அப்படி புலப்படுத்தும் போது அந்த மேன்மை தன்மை அங்கு வெளிப்படும். ஆக இப்படியாக ஒரு செயலுக்கான காரணத்தை குறிப்பாக புலப்படுத்துகிற கருத்தமைந்த ஒரு செய்யுளை விபாவனை அணி என்று பார்க்கிறோம். அதே போல நாம் சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் அதோடு ஒப்புமையுடைய பொருளோடு ஒட்டி சொல்லுவது, இப்படியும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தலாம் என்கிற அளவில் அது ஒட்டு அணி என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு சில நேரத்துல சில கருத்துக்களோட உண்மைத்தன்மையை நம்ம உயர்த்தி சொல்லுவோம். உறுதியாக நம்முடைய உழைப்பிலே நம்முடைய செயல்பாட்டிலே பெற்ற ஒரு பலனை, ஒரு பொருளை, அதனுடைய தன்மையை உயர்த்தி சில இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். அப்படி சொல்லும்போது அப்படியா, இந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு வளர்ந்தியா என்பது போல அது ஒரு அதிசயத்தை மற்றவர்களிடம் ஏற்படுத்தக்கூடிய அளவுல அந்த உண்மைத்தன்மையை உயர்த்தி சொல்லுவது அதிசய அணியாக அமைக்கப்பட்டிருக்கு. பிறகு இயல்பாக நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சி, அதுல தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வது, இது பரவலாக மக்களுடைய பேச்சு வழக்கிலே இயல்பான நிலையில இருக்கு. இதை நாம் தற்குறிப்பு ஏற்ற அணி என்று பார்க்கிறோம். பிறகு ஒரு செயலை, ஒரு காரியத்தை காரணத்தோடு சேர்த்து, காரியம் காரணம் என்கிற இரண்டையும் சேர்த்து கூட செய்யுளில் வெளிப்படுத்தலாம். அப்படி வெளிப்படுத்தினால் அது ஏது அலங்காரம், ஏது அணி என்கிற நிலையில பார்க்கிறோம். பிறகு தன்னுடைய உணர்வு காரணமா உண்மை காரணத்தை மறைத்து வேறொன்றை சொல்றது. சில நேரத்துல சிலர்லாம் ரொம்ப அரும்பாடுபட்டு உடைத்து வெற்றி பெற்று இருப்பாங்க. ஆனா அதை சொல்லுவதற்கு அவர்களுக்குள்ள ஒரு கூச்சம் இருக்கும். அதனால இல்லப்பா நான் என்னப்பா இந்த அளவுக்கு நல்லது பண்ணிட்டேன், எல்லாரும் பண்ற மாதிரி தானே பண்ணிருக்கேன் என்று தன்னுடைய மனதை, அந்த மனதினுடைய கனத்தை லேசாக்குவதற்காக சிலர்லாம் அந்த உணர்வுல அந்த அழுகை கூட வந்து, அப்படி இல்லாம அந்த உணர்வு காரணமா உண்மை காரணத்தை மறைத்து அது வேறொன்றை அந்த இடத்துல சொல்லி தப்பிச்சுப்பாங்க. அது இலேச அணி என்கிற நிலையில் அமைக்கப்பட்டிருக்கு. பிறகு சில நேரத்துல மகிழ்ச்சி காரணமா கண்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் மிகுதிப்படுத்தி கூட சொல்லுவோம். அப்படி சொல்றதெல்லாம் தவறு என்று எண்ணி விடாம அது ஆர்வ மொழி அணி என்கிற வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. பிறகு 8 வகையான மெய்ப்பாடுகள் அதை விளக்குகிற செய்யுளை சுவையணி என்று பார்க்கிறோம். இடம் கருதி தான் சொல்ல வந்ததை மறைத்து அதை மற்றொன்றால் சொல்லுவதை தகுதி வழக்கு என்கிற வகையிலே நாம் பார்ப்போமே, அது போல இடம் கருதி தாம் சொல்ல வந்ததை மற்றொன்றால் விளக்குவது பரியாய அணி என்று பார்க்கிறோம். பிறகு
தான் செஞ்ச பணியால வந்த ஒரு பலன், இல்ல இல்ல இது வேறொரு செயலால் தான் அது ஏற்பட்டுச்சு என்று ஏதோ ஒரு காரணத்தில் வெளிப்படுத்தப்படலாம். அப்படி வெளிப்படுத்தினால் அது சமாயுத அணி. அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் உயர்த்தி கூறுகிற செய்யுள் உதாத்த அணி. ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை மறுத்து வேறொரு தன்மையை அதில் ஏற்றினால் அது நியாயமே கிடையாது, அநியாயம். அதையே அவனுதி அணி என்று பார்க்கிறோம். பிறகு இருபொருள் பட அமைப்பது சிலேடை அணி என்றும், குணம் தொழில் இது போன்ற குறைபடுக தன்மை நிலவுகிற போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சிறப்பை வெளிப்படுத்துவது, மாற்றுத்திறனாளிகளுடைய சிறப்பை வெளிப்படுத்துவது போல இங்கு வெளிப்படுத்துவதுதான் அது சிறப்பு நபர்கள் என்று சொல்லலாம். இங்க சிறப்பு அணி என்று நம்ம சொல்றோம், விசேட அணி என்று சொல்றோம். அது அப்படி குறிப்பிடுவது தேவைதான், அப்படிதான் குறிப்பிடணும். மாற்றுத்திறனாளிகள் என்று இன்றைக்கு அழைப்பது போல அழைக்கப்படுவதில் தேவைதான், வேண்டப்படுவதுதான். அந்த வகையில அது வேண்டலணி என்றும் நாம பார்க்கிறோம். பிறகு ஒரு பொருளை சொல்லும் போது அதை விட சிறந்த மற்றொன்றையும் சேர்த்து சொன்னால் ஒத்ததை சொல்லுகிற போது ஓமையணி ஆகிறது. அதை விட சிறந்த ஒன்றை சேர்த்து சொல்லுகிற போது அது ஒப்புமை கூட்டணி என்று ஆகிறது. ஆக சொல்லாலோ பொருளாலோ எதிர்வினை தோன்ற சொன்னால் அது விரோத அணி என்றும், பழிப்பது போல புகழ்வது மாறுபடு புகழ்நிலை, புகழ்வது போல பழிப்பது, ஒன்றை புகழ்வதற்காக பழிப்பது, அதை பழிப்பது போல புகழ்வது மாறுபடு புகழ்நிலை, புகழ்வது போல பழிப்பது புகழா புகழ்ச்சியணி, புகழா புகழ்ச்சியணி என்று பார்க்கும். இப்படியா வரிசையா நாம பார்க்கணும். ஒரு செயல் ஒருவருக்கு நன்மையா இருக்கலாம் அல்லது மற்றவருக்கு தீமையா இருக்கலாம். இதை எடுத்து காட்டுவது நிதர்சன அணி. செயல் பண்பு இரண்டும் பொருந்த வருவது, புணர்ந்து வருவது புணர்நிலை அணி. ஆக ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெறுவதாக பாடுவது பரிவர்த்தன அணி. இன்னாருக்கு என்னது ஏற்படட்டும் என்று பாடுவது வாழ்த்தணி என்று ஒரு நம்முடைய கருத்தை செயலிலே இத்தனை நிலைகளிலெல்லாம் வெளிப்படுத்தலாம் என்பதை மையமிட்டு அவ்வாறு வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அணியினுடைய பெயர்களை எல்லாம் சொல்லியிருப்பதுதான் நம்முடைய பண்டை தமிழர்களின் இலக்கண கட்டமைப்பிற்கான ஒரு சிறப்பாகவும் நாம் எடுத்துக்கலாம். இப்படியான பல்வேறு சூழல்கள்ல தொல்காப்பியர் அமைத்திருப்பது ஓமவியல் என்கிற ஒரு நிலைதான். ஓமவியல், அந்த ஓமவியலில் 38 நூற்பாக்கள். அந்த நூற்பாக்களில் அவர் என்ன சொல்ல வருகிறார்? முழுக்க முழுக்க ஓமவியல் அது சார்ந்த செய்திகள் தான். அதோடு கூடுதலாக சில செய்திகள் உண்டு. தொல்காப்பிய ஓமவியல் இந்த பொருளதிகாரத்துல 272வது நூற்பா முதல் 309 நூற்பா வரைக்கும் 38 நூற்பாக்களில் இந்த ஓமவியல் செய்திகள் சொல்லப்படுகின்றன. நூற்பாக்கள். இவர் எடுத்த உடனே அந்த ஓமத்தினுடைய பாகுபாட்டை தான் வெளிப்படுத்துகிறார். தொல்காப்பியர் சொல்லுகிற ஓமத்தின் பாகுபாடு வினை, பயன், மெய், உரு, இதை 4ஆக சொல்லுகிறார்.
ஓமத்தின் பாகுபாடு 4: வினை, பயன், மெய், உரு. தண்டியார் எப்படி சொல்லுகிறார்? தொழில், பண்பு, பயன். பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது ஓமையணி என்பது தண்டி அலங்காரம். ஓமையை 3ஆக சொல்லுகிறது தண்டி அலங்காரம். ஆனால் தொல்காப்பியர் ஓமையை 4ஆக சொல்லுகிறார். வினை, பயன், மெய், உரு. இந்த மெய் என்பதுதான் வடிவம். உரு என்பதுதான் நிறம் என்கிற நிலையிலும் நாம் பார்க்கிறோம். ஆக தொல்காப்பியமும் தண்டி அலங்காரமும் ஓமையை முறையே எத்தனை வகையாக பாகுபடுத்துது என்று கேட்கலாம். ஆக தண்டி 3 நிலையிலும், தொல்காப்பியம் 4 நிலையிலும் பாகுபடுத்துறத நாம பார்க்கணும். சரி, இந்த ஓமை வினைக்கண் வரலாம், இல்ல பயனாக வரலாம், வடிவத்தின் அளவிலே வரலாம், அல்லது நிறத்தின் அளவிலும் வரலாம். இதை தாண்டி இந்த ஓமைகள் கண்ணுக்கு புலனாகாத நிலையில், உதாரணத்திற்கு இந்த செவியால், நாவால், மூக்கினால், உடலினால், மனதினாலும் அறியப்படலாம் என்கிற கருத்தை உரையாசிரியர்கள் கூடுதலா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 வகை ஓமத்தினுடைய பாகுபாட்டுல வினை, செயல் என்பதை எப்படியெல்லாம் ஓமத்துல சொல்லலாம்? ஒன்று நீட்டல், இல்ல முடக்கல், விரித்தல், குவித்தல். இதெல்லாம் செயல் தானே. நீட்டல், முடக்கல், விரித்தல், குவிதல், இந்த அளவிலே வினை ஓமம் வரலாம். பயன் என்பது ஒன்று நன்மையாக இருக்கலாம், இல்லை தீமையாக இருக்கலாம். நன்மை அல்லது தீமை, இந்த அளவில் பயன் ஓமை வரலாம். வடிவம், வடிவம் வட்டம், சதுரம், கோணம் என்பன போன்றவை. அடுத்து நிறம், வெண்மை, சிகப்பு, இது போன்ற நிறங்கள். ஆக வினை உதாரணமா பார்க்கிற போது புலி போல பாய்ந்தான், புலி போல பாய்ந்தான், இது வினை ஓமம். மாறி அன்ன வன்கை, மழை போன்ற கை, இது பயன். துடி போலும் இடை, துடி போலும் இடை, இது வடிவு. தளிர் போலும் மேனி, தளிர் போலும் மேனி, இது நிறம். இதை தாண்டி செவியால் கேட்கப்படுவது, நாவால் சுவைக்கப்படுவது, மெய்யால் உணரப்படுவது, மூக்கால் நுகரப்படுவது, மனதால் அறியப்படுவது என்கிற இந்த அளவிலும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு குயில் போன்ற மொழி, மொழி காதுல கேட்கிறோம், அது குயில் போன்ற மொழி, இது செவியால் அறியப்படுவது. இப்படியும் ஓமை வரும். வேம்பு போல கைக்கும், கைக்கும்னா கசக்கும், வேம்பு போல கைக்கும்னா இது நாவால் உணரப்படுவது. தீ போல சுடும், தீ போல சுடும் என்று வரும்போது அது உடம்பால் உணரப்படுவது. ஆம்பல் நாரும் துவர்வாய், நாரும்னா நாற்றம், அது மூக்கால் அறியப்பட்டது. தம்மிலிருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு, இது போன்ற இன்ப நிலைகள்லாம் மனதால் உணரப்படுது. எதற்காக பார்க்கிறோம்னா ஓமத்தினுடைய பாகுபாடு இந்த நிலையினது. வெளிப்படையாக 4ம், பிறகு அந்த புலன்களால் அறியப்படுவன
அவையும் ஓமையிலே வெளிப்படும். இதை தாண்டி மற்றொரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. ஒரு இடத்துல ஒரு ஓமை மட்டும்தான் வரணுங்களா? இப்ப வினைன்னா வினை மட்டும், பயன்னா பயன் மட்டும்தான் வரணுமா? ஏன்னா அப்படி இல்லை. சில நேரத்துல அது இரண்டும் பலவுமாக சேர்ந்தும் வரலாம். இரண்டும் பலவுமாக சேர்ந்தும் வரலாம். அதே நேரம் இந்த ஓமையை எதையெல்லாம் ஓமைப்படுத்தலாம் என்று பார்க்கும்போது, உயர்ந்த பொருளைத்தான் ஓமையாக சொல்லுவது மரபு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று வள்ளுவர் சொன்னதை போல, இங்க ஓமையாக நம்ம சொல்லுவது எல்லாம் உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காலு. உயர்ந்த பொருளை தான் ஓமைக்கு பயன்படுத்தும். உதாரணத்துக்கு அரிமா அன்ன அனங்குடை துப்பின் என்று சொன்னா, துப்புனா வலிமை, அரிமா போன்ற வலிமை. இப்போ வலிமையில மிகுந்தது அந்த அரிமா, அது போன்ற வலிமை. இப்போ மற்றதெல்லாம் வலிமை இருக்கு, எல்லாவற்றிட உயர்ந்தது. தாமரை புறையும் காமர் சேவடி என்று இருக்குன்னா, மலர்களிலே தாமரை உயர்ந்த மலர், அதனால அது போன்ற சேவடி என்று சொல்றோம். இது போல எந்த ஒரு ஓமையை நாம் சொன்னாலும், இன்றைக்கு நாம் இளைஞர்களிடம் இல்ல வகுப்பறையில் மாணவர்களிடம் ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ளும் போது கூட அவர்களுக்கு ஓமையாக சொல்லுகிற அந்த செய்தி இருப்பதிலேயே உயர்ந்த செய்தியாக இருக்கிறது. உயர்ந்ததை ஓமையாக சொல்வதுதான் அது ஒரு மரபாகவும் நமக்கு இருக்கிறது. எல்லா நேரத்திலையும் இப்படிதான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா, சில நேரத்துல அது மாறியும் வரலாம். சிறப்பு, நன்மை, காதல், வலிமை, இந்த இடத்துல எல்லாம் அது வரும். ஒரு சில இடங்களில் அது உயர்ந்தது அல்லாத ஓமையாக இருக்கலாம். ஆனால் உயர்ந்ததையே ஓமையாக சொல்வதுதான் மரபு. சிறப்பு, நலன், காதல், வலிமை, எந்தெந்த பொருளுக்கெல்லாம் உயர்ந்த ஓமைகள், மற்ற எதுக்கெல்லாம் தாழ்ந்தது வரலாம் என்கிற ஒரு கேள்வி எழுந்தா, அதுல சிறப்பு, நலன், காதல், வலிமை, இந்த 4 விஷயத்தை நாம சொல்லும் போது உயர்ந்த பொருளைத்தான் ஊமையாக சொல்லும். இதை தவிர்த்த மற்ற செய்திகள் வரும்போது சில நேரத்துல தாழ்ந்த பொருளோடும் ஓமை பொருந்தி வரும். இதையும் அவர் குறிப்பிட்டார். ஆக ஓமை இவ்வாறாக கூறப்பெறும். இந்த ஓமை சொல்லுகிற போது சுட்டி கூறா ஓமை என்று ஒன்று உண்டு. சுட்டி கூறா ஓமை. சுட்டி கூறா ஓமைன்னா ஓம உறுப்பு மறைஞ்சு வரும். அப்படி மறைந்து வரும்போது நாம அந்த ஓமை சொல்லை போட்டு பொருளை புரிஞ்சுக்கணும். இதைத்தான் சுட்டி கூறா ஓமை என்று பார்க்கிறோம். ஓம உருவு வெளிப்படையாக வராமல் மறைந்து வருது. ஓமைக்கப்படுகிற பொருளுக்கு ஓமை இதுதான் என்று வெளிப்படையாக சுட்டி கூறாது. உதாரணம் பாருங்க, மோப்ப குழையும் அனிச்சம், முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோப்ப குழையும் அனிச்சம், முகர்ந்து பார்த்தாலே அனிச்ச மலர் குழைந்து விடும். அடுத்த செய்தி, முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. முகத்துல ஒரு மாறுபாட்டு தன்மையோடு மகிழ்ச்சி இல்லாமல் பார்த்தாலே விருந்தினர்கள் வருந்தி விடுவார். இப்ப இடையில போன்ற என்கிற சொல் இல்ல, சுட்டி சொல்லல. மோப்ப குழையும் அனிச்சம் போல
முகம் தெரிந்து நோக்க குழியும் விருந்து என்று போல என்கிற சொல் அங்க வரல. இப்படி வராத போது நாமவே உள்ளத்தில் அதை கொண்டு பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மரபு. ஓமையை வெளிப்படுத்துகிற போது இது ஒரு மரபு. இதைத்தான் சுட்டி கூறா ஓமை. சரி, மீண்டும் ஒரு கருத்தை வலியுறுத்துறாரு. ஓமையும் பொருளும் ஒப்புமை இல்லாதெல்லாம் வரக்கூடாது, ஒத்த நிலையில் தான் வரணும். ஓமமும் பொருளும் ஒத்தல் வேண்டும், இதை மறந்துடாதீங்க என்பதையும் வலியுறுத்துறார். இதற்குரிய செய்திகளை நிறைய ஒரு குறுகிய அளவிலே சில செய்திகளை எல்லாம் அவர் பதிவு பண்றாரு. இந்த ஓமை வருவதற்கான வேறுபாடாக பொருளே ஓமம் செய்தனர் மொழியினும் மருளறு சிறப்பின் அஃது ஓமமாகும். அதாவது ஓமைக்கிற பொருளை ஓமையாக மாற்றி சொன்னாலும் அது மயக்கமில்லாத சிறப்பு நிலையில் தான் சில நேரத்துல சொல்லப்படும். ஓமைக்கிற அந்த பொருளை கூட ஓமையா சில நேரத்துல சொல்லலாம், ஏதோ ஒரு தெளிவு காரணமா அப்படி இருக்கலாம் என்பதையெல்லாம் அவர் கூடுதலான செய்தியா சொல்றாரு. ஓமை உணர்த்துகிற சொற்கள் இது நமக்கு முக்கியமானது. தொல்காப்பியர் குறிப்பிடும் ஓமை உணர்த்தும் சொற்கள் எத்தனை? ஓமை உணர்த்தும் சொற்கள் நினைவுக்காக அந்த செய்திகளை பார்த்தோம். அன்ன, ஏய்ப்ப, உரழ, ஒப்ப, என்ன, மான, ஒன்ற, ஒடுங்க, ஒட்ட, ஒன்ற, ஒடுங்க, ஒட்ட, ஆங்க, எல்ல, விழைய, இறப்ப, நிகர்ப்ப, அல்ல, கடுப்ப, காய்ப்ப, மதிப்ப, தகைய, மருள, மாற்ற, மறுப்ப, உள்ள, பொருவ, உற்ப, வெல்ல, வீழ, நாட, நலிய, நடுங்க, நந்த, ஓட, புரழ. ஆக இப்படியாக 36 36
ஓமை உணர்த்தும் சொற்களை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இந்த செய்தி ஒரு அறிதலுக்காக தான். மற்ற நான் பகுத்து ஒரு பகுப்பை இப்ப கொடுக்க போறேன். அதை நாம மனசுல பதிய வச்சுக்கிட்டா போதும். இவ்வாறான சொற்கள் எல்லாம் இருக்கின்றன என்கிற ஒரு நிலைக்காகத்தான். இப்ப நாம வினை ஓம சொற்கள் இப்படி பகுத்து பார்க்க போறோம். வினை ஓம சொற்கள் இதை நாம குறிப்பிட்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஏற்கனவே நாம அங்க பார்த்ததுதான் இப்ப பகுப்பு முறையில பார்க்கணும். ஆங்கு, மான, இறப்ப, என்ன, உரழ, தகைய, நோக்கு என்கிற 8ம் வினை ஓம சொற்கள். வினை ஓம சொற்கள். கொன்றன்ன இன்னா செய்யினும், கொன்றன்ன இன்னா செய்யினும் அன்ன. ஆங்குக்கு பாருங்க, உதாரணத்துக்கு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு, இது ஆங்கு. மான புலவு நுனை பகழியும் சிலையும் மான செவ்வரி கயலோடு பச்சிரா பிறழும், பெரும்பானாற்றுப்படையில் வருது. சரி. இறப்ப புலி இறப்ப ஒளி தோற்றலி. என்ன புலி என்ன களி சிறந்துராய். உரழ செருணர் தேய்த்த செல்லுரள் தடக்கை. தகைய ஒரு களிற்று எருத்தின் புலி தகைய பாய்ந்து. தகைய. பிறகு நோக்கு மானோக்கு நோக்கு மடநடை யாயத்தார். ஆயத்தார். ஆக இந்த 8மே வினை ஓம சொற்கள். இதுல இருந்து நீங்க பிரிச்சு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா பயன் ஓம சொற்கள். பயன் ஓம சொற்கள். இதுல ஒரு 8 இருக்குங்க. எல்ல, விழைய, புல்ல, பொருவ, கல்ல, மதிப்ப, வெல்ல, வீழ என்று இந்த 8ம் பயன் ஓம சொற்கள். பயன் ஓம சொற்கள். எல்ல எழிலிவானம் எல்லினன் தருவும் கவிகை வன்கை கடுமான் தோன்றல். எல்லினன் எல்ல. விடைய மழை விடை தடக்கை. புல்ல புத்தேல் உலகில் பொன்மரம் புல்ல. பொருவ விண்பொரு புகழ் விரல் வஞ்சி. கல்ல கார் கல்ல உற்ற பேரிசை உதவி. மதிப்ப இருநிதி மதிக்கும் பெருவல் ஈகை. ஆக மதிப்ப. வெல்ல வீங்கு சுரை நல்லான் வென்ற ஈகை. வெல்ல வென்ற என்றுதான் வெல்ல என்று பார்க்கிறோம். வீழ விரிபுணல் பேரியாறு வீழ யாவதும் வரையாது சுரக்கும் உரைசால் தோன்றல். இப்போ நான் உதாரணங்களை எல்லாம் அது வேகமா வாசிப்பது போல கூட உங்களுக்கு தோன்றலாம். இது முழுக்க முழுக்க நம்முடைய புரிதலுக்காக மட்டும்தான். அதனாலதான் நம்ம வேகமா அதை செவியில கேட்டல் என்கிற ஒரு நிலையிலே நம்ம பயணிக்கிறோம். இது பயன் ஓம சொற்கள்.
இரண்டாவது எல்லாமே தொல்காப்பியம் நூல் வச்சிருக்கீங்க, தேவைப்படும் போது. அடுத்ததா நம்ம மெய் வடிவம், மெய் ஓம சொற்கள் பார்க்கலாம். மெய் ஓம சொற்கள் இங்கே ஒரு 8 இருக்கு. கடுப்ப, ஏய்ப்ப, மருள, புரழ, ஒட்ட, ஒடுங்க, ஓட்ட, நிகர்ப்ப என்று மெய் ஓம சொற்கள் 8. கடுப்ப, ஏய்ப்ப, மருள, புரழ, ஒட்ட, ஒடுங்க, ஓட்ட, நிகர்ப்ப. இப்ப கடுப்ப அப்படின்னா பின் அதிர் இமிழிசை கடுப்ப மலைபடுகிறாம்ல வரும். ஏய்ப்ப அகலிரு விசும்பில் குறைவில் ஏய்ப்ப. மருள வேய்மருள் பனைத்தோல் மகிழ. வேய்மருள் பனைத்தோல்னா வேய் போன்ற, மருள என்றாலும் போன்றத ஓம உறுப்புகள் தானே இவையெல்லாம். ஒட்ட முத்துடை வான்கோட்டு ஒட்டிய முளைமிசை வியப்பன தழியி. வான்கோட்டு ஒட்டிய ஒட்ட. ஒடுங்க பாம்புரு ஒடுங்க வாங்கிய நுசுப்பின். பாம்போட வடிவத்தை போல அந்த சுருங்கிய நுசுப்பு. ஓட்ட செந்தி ஓட்டிய வஞ்சுடர் பருதி. நிகர்ப்ப கண்ணோடு நிகர்க்கும் கழிப்பும் குவலை. ஆக இத்தனை வடிவில் நாம் பார்க்கக்கூடிய ஓமச் சொற்கள் எல்லாம் ஒத்ததை சொல்வதுதான். போன்ற, போல என்பது போல இவ்வளவு சொற்கள். அடுத்து உரு, அதான் நிறம், ஓமச் சொற்கள். இதுலயும் 8 உண்டு. ஒரு ஓமச் சொற்கள். இந்த உரு ஓமச் சொல்லுல இந்த போல இது போன்ற இருக்கக்கூடிய அந்த 8மே உரு ஓமத்திற்கு வரும். போல, மறுப்ப, ஒப்ப, காய்த்த, நேர, வியப்ப, நலிய, நந்த இவையெல்லாம் உரு ஓமச் சொற்கள். உரு ஓமச் சொற்கள். போல நிறைய சொல்லலாம் நாம. தன் சொல் உணர்ந்தோர் மேனி பொன்போல் செய்யும் ஊர்கிழவோனே. 5 நூற்றில் வரும். பொன்போல் செய்யும் ஊர்கிழவோனே. இது போல. மறுப்ப மணி நிற மறுத்த மலர்ப்பும் காயா. ஒப்ப ஒன் செங்காந்தல் ஒக்கும் நின் நிறம். ஆக ஒப்ப. காய்த்த கணைக்கால் நெய்தல் காய்த்திய கண்ணியும். காய்த்திய. நேர கார் விரி கொன்றை பொன் நேர் புதுமலர். அங்க பொன்னேர்
பொன் போன்ற நேர். வியப்ப தண்டலிர் வியப்ப தகைப்பெரு மேனி, நலிய நந்த என்பனவும் வரும். இப்படியா பயன் ஓமச் சொற்களாக ஒரு 8, பிறகு மெய் ஓமச் சொற்களாக ஒரு 8, உரு ஓமச் சொற்களாக ஒரு 8. இந்த வகையில் நாம் பார்த்திருக்கிறோம். மேல நாம் இது பார்த்த இந்த தன்மையில் அல்லாது மற்றும் சிலதும் சேர்ந்து வரலாம், மரபுக்கேற்ப வரலாம் என்பதையும் அவர் உணர்த்துகிறார். தத்தம் மரபில் தோன்றுமன் பொருளே என்பதையும் அடுத்து சொல்லி இந்த செய்தியை தொடர்றார். இவர் தொல்காப்பியர் 4ஆக சொல்லுகிறார் இல்லையா ஓமையை? வினை, பயன், வடிவம், நிறம். வினை, பயன், வடிவம், நிறம் என்று முதல்ல 4 சொன்னாரு. ஆனா அடுத்து ஒரு இடத்துல இது இந்த 4 8ஆகவும் வரும் என்று சொல்றார். இந்த 4 அந்த ஓமையினுடைய வகைகள் 8ஆகவும் வரும். எப்படி வரும்? அந்த வினை ஒன்று, வினை குறிப்பு இப்படியாகும். பயன் அது நன்மை தீமை என்று 2ஆ. இந்த பக்கத்திலே குறிச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொருளை பார்த்துலாமா? இந்த வினையே அவர் என்ன சொல்றாரு? வினை வினை குறிப்பு என்றும், இந்த பயனை நன்மை தீமை என்று இரு நிலையிலும், மெய் வடிவம் இதை வடிவம் அளவு என்று இரு நிலையிலும், உரு நிறம் குணம் இதை பகுத்து பார்க்கிற போது இது 8ஆகவும் வெளிப்படும். வகை 4 தான். அதற்குள்ளாக இருக்கக்கூடிய செய்திகளை சற்று விரிவுபடுத்தி இது 8ஆகவும் வெளிப்படும். 4 2 ஆகும் பாலுமார் உண்டே. 4 2 8 ஆகக்கூடிய நிலையும் இங்கே இருக்கிறது. வினை வினை குறிப்பு, நன்மை தீமை, வடிவம் அளவு, நிறம் குணம், இவ்வாறும் இது வரும். இரட்டை கிளவி ஓமையில சொல்லும் போது அந்த ஓமைக்கப்படுகிற பொருள் அதையும் 2ஆ தான் நம்ம சொல்லணும். இரட்டை கிளவி 2 சேர்ந்ததுதான் ஒரு சொல். கிளவி என்றாலே சொல். அந்த ஒரு சொல்லே 2 சேர்ந்ததுதான். சல சல, பல பல. அந்த ஓமை 2 சொல்லோடு வருவதை போல அந்த பொருளும் 2 பொருளாகி வரணுமா. இது இரட்டை கிளவிக்காக சொல்லப்படுகிற ஒரு ஓமைக்கான ஒரு செய்தி. ஓமப்போலி 5 வகை என்று இவர் குறிப்பிடுறார். இந்த செய்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. ஓமப்போலி 5. இந்த 5ஆ இவர் குறிப்பிடுவது என்னென்ன?
இதுக்கு இது ஓமை கிடையாது என்று ஒரு நிலையிலும், இதற்கு இதுதான் ஓமை இது இரண்டாவது நிலையிலும், பல பொருளும் இருக்கக்கூடிய உறுப்புகளை தேர்வு செய்து கூறுவதும், பல பொருளாக இருக்கக்கூடிய இடத்துல இதற்கு இதுதான் என்று ஒன்றை மட்டும் வெளிப்படுத்துவதும், கூடா பொருளோடு ஓமைத்து வருவதும் ஆக இந்த ஓமை அப்படிங்கிறது 5 நிலைகளில் வெளிப்படலாம். எழுதி வச்சுக்கோங்க. இதற்கு ஓமை இல்லை என்பது. இரண்டாவது, இதுதான் ஓமை என்பது. பல பொருளில் இருக்கக்கூடிய உறுப்புகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு சேர்த்து கூறுவது. பல பொருளில் இருக்கக்கூடிய உறுப்புகளை தேர்ந்தெடுத்து ஒன்றை மட்டும் ஊமையாக்குவது. ஐந்தாவது, கூடா பொருளோடு ஓமைத்து வருவது, பொருத்தமில்லாத பொருளோடு ஓமைத்து வருவது. ஐந்து நிலைகளில் ஓமை வெளிப்படலாம். இதுக்கு அடுத்தது அக செய்திகள், அக மாந்தர்கள், அவர்களுடைய ஓமை எவ்வாறு அமையலாம்? தலைவி கூறும் ஓமை. தலைவி ஓமை சொல்லுகிற போது அவளுக்கு தெரிந்த பொருளை தான் ஓமையா சொல்ல முடியும். கிழவி சொல்லின் அவளறி கிளவி, அவளுக்கு தெரிந்த சொல்லுதான். தோழி ஓமை சொன்னான். தோழி ஓமை சொல்லுகிற போது தோழி தலைவியை விட சற்று பறந்து விரிந்து செல்லக்கூடியவன். ஆனாலும் அவளுடைய ஊரில் உள்ளதைத்தான் அவ ஓமையா சொல்ல முடியும். தோழி காயின் நிலம் பெயர்ந்து உரையாது. தோழி சொல்லுகிற ஓமை சொல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த நிலத்தில் உள்ளது அன்றி மற்ற ஊர்ல பிற நிலத்தில் உள்ள, அன்னைக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்றுதானே பகுத்தாங்க. ஆக குறிஞ்சி நில தோழின்னா தன்னுடைய நிலத்தில் உள்ளதை பற்றித்தான் அவ ஓமையா சொல்ல முடியும். பிறவற்றை அவ சொல்லுகிற மரபு இல்லை. இதுவே தலைவன் ஓமை சொன்னால், தலைவன் ஓமை சொல்லுகிற போது அவனுடைய வலிமை, புகழ் எந்த அளவுக்கு பறந்துபட்டதோ, வலிமை எந்த அளவுக்கு பறந்துபட்டதோ அதற்கேற்ப வரும். கிழவோர்க்கு ஆயின்
உரனொடு கிளக்கும் என்பார். உரன்னா வலிமை. இங்கே வலிமை என்பது அறிவுத்தன்மை என்று எடுத்துக்கலாம். அவனுடைய அறிவுத்தன்மை எந்த அளவிற்கு பறந்து விரிந்து இருக்கிறதோ அதற்கேற்ப அந்த ஓமை வரும். கிழவி தலைவியினுடைய ஓமை அவளறி கிழவி, இது முக்கியமானது. தோழியோட ஓமை நிலம் பெயர்ந்து உரையாது. பொருத்துகளை கேட்கலாம். அவளறி கிழவி, நிலம் பெயர்ந்து உரையாது. அவளறி கிழவின்னா என்னன்னு தெரியாம நாம நிற்க வேண்டாம். ஒரு புரிதலுக்காக நம்ம போட்டோம். அவளுக்கு தெரிஞ்சு சொல்லுதான் சொல்ல முடியும். இதுவே தோழி சொல்லுகிற போது நிலம் பெயர்ந்து உரையாது. தலைவன் சொல்லுகிற போது உரனோடு கிளக்கும். அவனுடைய வலிமைக்கு ஏற்ப வெளிப்படுத்தப்படும். இது மற்றவருக்கு ஓமை கூறினால் எப்படி இருக்கும்? அவங்கள இட வரையறை கிடையாது. இடம் வரையறை இல்லை. தலைவி, தோழி, தலைவன், மற்றவர்கள், இவங்க எந்தெந்த சொற்களை எல்லாம் ஓமையாக பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம். தலைவி அவளறிந்த சொல்லைத்தான் சொல்லுவா. தோழி தன்னுடைய நிலத்தில் இருந்து தாண்டி சொல்ல மாட்டா. தலைவன் அவனுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ப பேசுவாரு. மற்றவர்களுக்கு இடம் வரையறை இல்லை. சரி, இதுல தலைவி தோழி முதல்ல பார்த்தேன். இந்த தலைவி தோழி இவங்க ரெண்டு பேரும் ஓமையை எதற்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா ரெண்டு காரணத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒன்று தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு, இரண்டாவது அவர்களுடைய அந்த புலவி அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு. இந்த ரெண்டு நிலைகள்ல அவங்க வெளிப்படுத்துவாங்க. தலைவி இதே நிலைதான். தலைவிக்கும் தோழிக்கும் அந்த இரண்டு இடம் என்று பார்த்துட்டோம். ஆனா தலைவனுக்கு சொல்லுகிற போது இடம் வரைவு இன்று. இடம் வரைவுன்றுன்னா இந்த இடத்துல இன்ன பொருள்தான் என்கிற வரையறை கிடையாது. அவர் எல்லா பொருளுக்கும் உவமையை பயன்படுத்துவார். ஆனா தோழி தலைவி அப்படி கிடையாது. தலைவி தோழி மகிழ்ச்சிக்கும் புலவிக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனால் தலைவன் எல்லா பொருளுக்குமே உவமையை பயன்படுத்துவார். சரி, ஓமை சொல்லுகிற போது ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை பதிவு செய்கிறாரு. ஒரியி கூறலும் மரிய பண்பே. என்னன்னா ஓமையை சொல்லுகிற போது அந்த ஓமைக்கப்படுகிற பொருளை நீக்கி வரும் ஓமை மட்டுமே சொல்றதும் உண்டு. ஏன்னா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அகத்துல. அதனால ஓமை மட்டும் சொல்லுகிற போதே அவங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும். தலைவன் திரும்ப வந்துருவாரு, உன்னை மறக்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு தோழி சில செய்திகள்லாம் சொல்லுவா தலைவியை தேற்றுவதற்காக. அம்மா, நீ தலைவனை பிரிந்து வருத்தமா இருக்க. ஆனா தலைவன் பிரிந்து போன இடத்துல பல காட்சிகளை எல்லாம் அவர் பார்ப்பாரு. என்னன்னா ஒரு ஆண் குரங்கு பெண் குரங்கை தனியே வீட்டுல விட்டு பொருளுக்காக அது பிரிஞ்சு போகுது. ஆனா குறிப்பிட்ட நேரத்துல வரல. வராத போது பெண் குரங்கு ஆண் குரங்கு இறந்து விட்டதோ என்று அஞ்சி பக்கத்துல இருக்கிற ரெண்டு உறவுகள் கிட்ட தன்னுடைய குட்டி குரங்கை சேர்த்துட்டு இது அந்த மலையிலிருந்து விழுந்து இறந்துரும். இந்த காட்சியெல்லாம் அவர் பார்க்கிற போது
தலைவன் இல்லைன்னா தலைவிக்கு இந்த நிலைதான் என்கிற உணர்வு இருக்கும், அவர் மறக்க மாட்டாரு என்று இது போல இன்னும் ஏராளமான செய்திகள் சொல்லுகிற போது அந்த ஓமையை மட்டும் சொல்லி ஓமைக்கப்படுகிற பொருளை சொல்லாமல் விடுவதும் அது ஒரு மரபு என்கிற அளவில். நாம் சொன்னது சிறு செய்தி தான். இது போல நிறைய ஓமைகள் எல்லாம் சங்க இலக்கியத்துல வந்திருக்கு. அது ஒரு உளவியல் இலக்கியம். இன்றைக்கு ஒரு உலக சமாதானத்திற்கான ஒரு அணுகுமுறையை தெரிவிக்கக்கூடிய இலக்கியமா நான் சங்க இலக்கியத்தை பார்க்கிறேன். எப்படின்னா ஒவ்வொரு நபருக்குமான அந்த அணுகுமுறை தான் பெரும்பாலான சிக்கலுக்கு அடிப்படையா அமையுது, சிக்கலுக்கு தீர்வுக்கு அடிப்படையா அமையுது. அந்த வார்த்தைகள் அணுகுமுறை சங்க இலக்கியத்துல தலைவன் அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் கூட, முக்கியமாக அந்த தோழி என்கிற அந்த கதாபாத்திரம் மிக பக்குவமாக நேர்த்தியாக ஓமைகள் மூலமாகவும் தன்னுடைய சொல் திறமை மூலமாகவும் சொல்லி தலைவனுடைய மனதை அந்த கருத்து தொட செய்து அதை மாற்றக்கூடிய சக்தி பெற்றவர்களா தோழி இருக்கிறார். ஆக ஒரு உளவியல் அணுகுமுறை இன்றைக்கு ஏராளமான குடும்பங்கள்ல இந்த நிலை வந்துடுச்சுன்னா சிக்கல் பல பறந்துரும். நாம இங்க இலக்கணத்துக்கு வந்துருவோம். ஓமை சொல்லுகிற போது சில நேரத்துல ஐயமுறுகிற நிலை, இதெல்லாம் ஒரு கூடுதல் துணைமை செய்திகள் தான். இந்த அளவுக்கு தான் ஓமையில செய்திகள் இருக்கு. இதை தாண்டி ஒரு பெரிய அளவுல ஓமவியல்ல நமக்கு அணியிலக்கணம் பற்றிய செய்தி விரிவாக நமக்கு கிடைக்கப்படல. அந்த ஓமை என்கிற ஒற்றை நிலையைத்தான் அவர் கையாண்டு இருக்காரு. இந்த ஓமையை அவர் கையாண்டு இருக்கிற நிலை கூட அதனுடைய பாகுபாடு, அதனுடைய மரபுகள், ஓமை உணர்த்தும் சொற்கள், பிறகு ஓமைக்குரிய அந்த வேறுபாடுகள் என்கிற அளவில் அதை வெளிப்படுத்தி அதற்கடுத்து அகமாந்தர்களுடைய ஓமை கூற்றுக்கள் எப்படியெல்லாம் அமையலாம் என்பதற்கு வந்து விடுகிறார் தொல்காப்பியர். அதுல தோழியோட ஓமை, தலைவனின் ஓமை, மற்றவர்கள் ஓமை, முன்பாக தலைவியின் ஓமை, பிறகு தலைவிக்கும் தோழிக்கும் இருக்கக்கூடிய அந்த மரபு, தலைவி ஓமை கூறுகிற இடம், தலைவனுக்குரிய அந்த மரபு, தோழி செவிலி இவர்களெல்லாம் ஓமை கூறுகிற நிலை, இந்த அளவிலேயே தொல்காப்பியர் ஓமவியல் என்கிற பகுதியை நிறைவு செய்கிறார். நமக்கு அணி என்று பார்க்கிற போது தொல்காப்பியத்தை விட தண்டிதான் நமக்கு விரிந்த அளவிலே பரந்த செய்திகளை தரக்கூடியதா இருக்கு. எடுத்து சொல்லுக்கும் தொல்காப்பியம் நிறைய செய்திகளை பேசுகிறது, பொருளுக்கும் அகப்பொருள் புறப்பொருள் நிறைய பேசுது. அகப்பொருளுக்கு அகப்பொருள் விளக்கம் வச்சிருக்காரு. பிறகு களவியல், கற்பியல், பொருளியல் என்று அகத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல் என்று அக பொருளுக்கு 4 இயல்களை அமைத்திருக்கிறார் தொல்காப்பியர் அகப்பொருளுக்கு. ஆனா புறப்பொருளுக்கு ஒரே இயல் தான். ஒரு இயலாக இருந்தாலுமே அதுல முழுமையான செய்திகளை உள்ளடக்கி சொல்லிவிடுகிறார். பிறகு யாப்பிற்கு அவர் தனித்து சொன்னாலும் நிறைய செய்திகள் அதிலே உண்டு. செய்யுளியல்ல நிறைய செய்திகளை அவர் பேசுறார். அணிக்கு மட்டும் குறைவான செய்திகளையே அவர் பேசுறத நாம பார்க்க முடிகிறது. இதை தாண்டி தொல்காப்பியத்துல இப்ப நாம் செய்யுளியல் பார்த்துட்டோம், ஓமவியல் பார்த்துட்டோம். பிறகு பொதுவாக மெய்ப்பாட்டியல் இருக்கிறது, மரபியல் இருக்கிறது. மெய்ப்பாடு என்கிற பகுதி அது ஒரு எளிமையான பகுதி தான். பிறகு மரபியல் என்பது தேர்வுல கேள்விகள் நிறைய கேட்கப்படுகிற ஒரு பகுதியா இருக்கு. இந்த மரபு பெயர்கள், இளமை பெயர்கள், நிறைய செய்திகள் இருக்கு.
ஒரு பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும், காலேஜ் டிஆர்பியா இருந்தாலும், அந்த கேள்விகள் கேட்கப்படுவதற்கான ஒரு எளிமையான ஒரு இயலா அந்த மரபியல் அமைஞ்சிருக்கு. அதுவும் செயலுக்கு அடுத்து 112 நூற்பாக்களை கொண்டதா இருக்கு. அந்த செய்திகளை எல்லாமும் நம்ம படிப்படியா பார்ப்போம். கருத்து என்கிற அளவில் இன்றைய வகுப்பை நாம நிறைவு செய்கிறோம். உங்களுக்கு நேற்றைக்கு குறிப்பிட்டது போல தேர்வு நாளை மறுநாள், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, வியாழக்கிழமை. அதை நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.